லாஸ்ட்டாக முடிஞ்ச இந்த குரூப் 2 2Aவுக்கு மாணவர்களிடையே ஒரு இந்த கட் ஆஃப் அலைன்றது பயங்கரமாக போயிட்டுருக்கு. நிறைய மாணவர்கள் கொஷின் பேப்பர்ஸ் ரொம்ப டஃப்பாக இருக்குது அப்படி இப்படின்னு நினச்சிக்கிட்டு கடினமாக உழைச்சோமே, என்ன சொல்கிறது, பல ஆண்டுகள், சும்மா சொல்லக்கூடாது, பல மாணவர்கள் இதுதான் வாழ்க்கை அப்படின்னு நினச்சி பல ஆண்டுகளாக ராத்திரி பகலாக தூக்கம் இல்லாமல் எல்லாத்தையும் திறந்துட்டு படித்தாங்க. அதில் பல மாணவர்கள் மனநிலை ரொம்ப பாதிக்கப்பட்ட மாதிரி இருக்கிறீங்க. அந்த மாதிரிலாம் இருக்க வேண்டாம். வெற்றி என்பது நமக்கு எப்போ கிடைக்குமோ அப்போ கிடைச்சிரும். உங்களுடைய உழைப்பை தொடர்ந்து போடுங்க. இப்போது ஒரு தெளிவான மனநிலைக்கு யார் படிக்கலாம் யார் படிக்க முடியாது மெயின் எக்ஸாமுக்கு அப்படின்ற ஒரு குழப்பத்தில் இருக்குது. ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு விதமாக போடுறாங்க இல்லையா? மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த கொஷின் பேப்பர் செட்டர்ஸ் இப்போ டிஎன்பிஎஸ்சி இந்த நம்ம பொதுவாக புக்கை வச்சு பார்த்துட்டு இருந்தோம். அவங்க பார்த்தீங்கன்னா நிறைய இது வெளியிலலாம் கேட்டிருக்காங்க. அப்படின்னும் போது ஜிஎஸ் குறிப்பாக ஜென்ரல் ஸ்டடீஸை ரொம்ப டஃபன் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா அதுக்கு காரணம் என்னன்னா, என்னுடைய கணிப்பில் பார்க்கும்போது என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த சோர்ஸ் ஆஃப் மெட்டீரியல்ஸ் இந்த மாதிரி சோஷியல் மீடியாவில் அப்படியே கொட்டி கிடக்கிற மாதிரி வந்துடுச்சு. அங்கங்கே நிறைய சேனல்ஸில் அந்த கரண்ட் அஃபேர்ஸு திட்டங்களை நடத்துறது, கரண்ட் அஃபேர்ஸை நடத்துறது இல்லையா, அது இப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்டது வரவே டிஎன்பிசி ஒரு முடிவு எடுத்துட்டாங்க. ஸோ அதை மட்டும் அந்த மாதிரி ஆன்லைனு இந்த மாதிரி இதெல்லாம் டிபெண்ட் பண்ணி போகிற அந்த மாணவர்களை கொஞ்சம் ஸ்ட்ரீம்லைன் பண்ணணும், ரிசல்ட்டை ஜென்ரலாக்கி கொடுக்கணுன்றதுக்காக தான் இந்த மாதிரி போயிருக்கலாம் அப்படின்றது ஒரு கருத்து தான் இது. இந்த மாதிரி மேபி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் டிஎன்பிசி அதெல்லாம் பார்க்குறாங்க இல்லையா? சரி, அதெல்லாம் பார்த்துட்டு சரி இந்த நிலையிலேருந்து கொஞ்சம் மாற்றணும்னா நம்ம கொஸ்டின் பேப்பரை வேறு மாதிரி மாற்றணும் அப்படின்னு மாற்றிருக்காங்க. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நம்ம பார்க்க போகிறது உங்களுக்கெல்லாம் தேவை கட் ஆஃப் தான். பலவலன்னு நிறைய வேறு பேசாமல் அப்படியே டைரெக்டாக இதுக்கு வந்துடுவோம். இப்போ நமக்கு இருக்கிற டோட்டல் போஸ்ட்டு 2327 கொடுத்துருக்குறாங்க 2க்கும் 2Aவுக்கு சேர்த்து. இப்போ ப்ரிலிம்ஸ்ன்றதுனால 1:10 அப்படின்னு எடுத்தால் 23,270. சொல்ல முடியாது, ரொம்ப டஃப்பாக இருக்கிறதுனால திடீர்னு 1:20 கூட எடுப்பாங்க. சில நேரங்களில் டிஎன்பிசி இந்த மாதிரிலாம் ஏதாவது பண்ணிவிடுவாங்க. அந்த மாதிரியும் பண்ணலாம். அந்த மாதிரி பண்ணாங்கன்னா நிறைய மாணவர்கள் இப்போ வருத்தப்படுறவங்களுக்கு சந்தோஷம் அடையலாம். அதனால் இப்பயே ஏன் வருத்தப்படுவாங்க? சந்தோஷமாக இருங்க, சரியா? எதுவும் நடக்கலாம் வாழ்க்கையில். அதனால் இப்பயே நம்ம வராத ஒரு துயரத்தை துன்பத்தை வரும் முன்னே ஏன் கஷ்டப்பட்டு அதை துயரம் அடையணும்? அதனால் தேவையில்லை. இப்போ துயரமாக இருப்பீங்க, திடீர்னு ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் அந்த அடைந்த துயரத்தை துக்கத்தை நம்ம திரும்பவும் இது பண்ண முடியும். ஐயோ தேவையில்லாமல் எழுதிருக்கோமே அப்படின்னு நினைப்போம். அதனால் வரும்போது பார்த்துக்கலாம். இப்போதைக்கு நீங்கள் படிக்கிறீங்க, பாஸ் ஆகிறீங்க அப்படின்னு நினச்சிங்க. வெதர் பாஸ்டாக இருக்கு ஃபெயில்டு அதை பற்றி இல்லை. தொடர்ந்து நீங்கள் மெயினுக்கு படிக்கிற மாதிரி படிச்சிங்கன்னா அடுத்து வர்ற தேர்வில் சூப்பராக டாப் போஸ்ட்டுக்கு குரூப் 4 கூட போகலாம், அல்லது அடுத்த குரூப் 2 கிளியர் பண்ணலாம். ஸோ படிக்கிறது நிறுத்தாமல் படிங்க. இப்போ பாருங்கள், இதில் எல்லாருமே கட் ஆஃப் மார்க் இவ்வளோ இருக்குன்னு போடுறாங்க. முதல்ல நம்ம என்ன பண்ணணும்னா அந்த ஓசி, பிசி, எம்பிசி அந்த இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் பாருங்கள், அந்த போஸ்ட்டை அப்படியே பிரிக்கிறோம். அப்படி பார்த்தீங்கன்னா இந்த ஓசியில் 7,214 அதுக்கு போயிடுது. பிசிக்கு ஒரு 6,981, எம்பிசிக்கு ஒரு 4,654, எஸ்சிக்கு ஒரு 4,189, எஸ்டிக்கு ஒரு 232, மொத்தமாக 23,270 கொடுத்துட்றோம். இந்த 23,270 பார்த்தீங்கன்னா என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 23,270 வைத்துக்கிட்டு நம்ம கட் ஆஃப் பார்க்கணும். அதாவது போடுறாங்க இல்லையா, ரிசல்ட் போடும்போது ஓவரால் ரேங்க், கம்யூனல் ரேங்க் அப்படின்னு போடுவாங்க இல்லையா, அந்த ரேங்க்கின் அடிப்படையில் நம்ம இப்படி பார்க்கணும். இதை அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓசின்றது வேறு ஒன்றும் இல்லைங்க. அதுக்குள்ளே இந்த ஓசிக்குள்ளே ஓப்பன் காம்படிஷன் சொல்கிறோம், அல்லது அதர் இதுன்னு சொல்கிறோம் இல்லையா, அதில் பார்த்தீங்கன்னா பிசியும் வருவாங்க, எம்பிசியும் இருப்பாங்க. அந்த 31%க்குள்ளே பிசி கேண்டிடேட்டும் இருப்பாங்க, எம்பிசி ஸ்டூடெண்ட்ஸும் இருப்பாங்க, எஸ்சி எஸ்டி இந்த மாதிரி எல்லாருமே உள்ளே இருப்பாங்க. அது ஒரு காமன் கேட்டகரி மாதிரி ஓப்பன் காம்படிஷன் இல்லையா ஓசி. அதில் பார்த்தீங்கன்னா சில ஃபார்வர்ட் கேஸ்ட்டு அதுக்குள்ளே வருவாங்க, ஒன்லி ஃபார்வர்ட் கேஸ்ட்டு அதில் இருப்பாங்க. பிசி இவங்களும் உள்ளே வருவாங்க இல்லையா. ஃபார்வர்ட் கேஸ்ட்டு இந்த கம்யூனிட்டிக்குள்ளே வர முடியாது. அதில் பார்த்தீங்கன்னா ஃபார்வர்ட் கேஸ்ட்னு யாருன்னா அந்த பிராமணர்கள்ஸ் இருக்காங்க, ரெட்டியார் இருக்காங்க, அந்த மாதிரி இருக்கிறவங்க அதில் வராங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது இந்த ஓசிக்கான கட் ஆஃப் மார்க்கை நம்ம என்ன எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 160+ மேல் பார்க்குறோம். ஃபீமேலுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 158± இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. இது ஓசிக்குங்க, சரியா? ரைட்டு. அடுத்து பாருங்கள், பிசி 30%, 6,981 பேர் இந்த இதில் வரலாம். அதாவது கம்யூனல் ரேங்க், ஓவரால் ரேங்க் இல்லை, கம்யூனல் ரேங்க்கில் நீங்கள் ஒரு 6,981 இருக்கிறீங்கன்னா நீங்கள் எங்கே வரணும்னா 150± மேலுக்கு.
ஃபீமேலுக்கு பார்த்தீங்கன்னா 148 ப்ளஸ் ஆர் மைனஸில் இருக்குது. எம்பிசிக்கு பார்த்தீங்கன்னா அது 4654 வருது. அதில் மேலுக்கு அதே தாங்க, பிசிக்கு இருக்கிற அதே கட் ஆஃப் மார்க் தான். எம்பிசிக்கும் பிசிக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. சம்டைம்ஸ் எம்பிசிக்கு அதிகமாகிடுது. அதனால் 150 ப்ளஸ் ஆர் மைனஸ் தான். லேடிஸ்க்கும் ஆல்மோஸ்ட் அப்படி தான் இருக்கும், பிசிக்கு இருக்க மாதிரி தான் இருக்கும். இருந்தாலும் ஒரு மார்க்கு குறையலாம். 147 ப்ளஸ் ஆர் மைனஸ் அப்படின்றது எம்பிசிக்கு. ஷெட்யூல்டு காஸ்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மேலுக்கு ஒரு 145 ப்ளஸ் ஆர் மைனஸ், ஃபீமேலுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 141 ப்ளஸ் ஆர் மைனஸ் இல்லைங்களா. அது 139 கூட ஆகலாம், 138 கூட ஆகலாம், அல்லது 144 45 கூட ஆகலாம். அதான் இந்த ப்ளஸ் ஆர் மைனஸ். ஷெட்யூல்டு ட்ரைபுன்றது பாருங்க, அதில் 232 போஸ்ட் வருது 1%. அதுக்கு பார்த்தீங்கன்னா 140 ப்ளஸ் மேலுக்கும், ஃபீமேல் இருந்தால் ஒரு 135 ப்ளஸ் ஆர் மைனஸ். அது 130 கூட வரலாம் சம்டைம்ஸ், காம்படிட்டர்ஸை பொறுத்து இருக்கு. எல்லாமே ஒரு அசம்ஷன் தானே, யூகம். இதுதாங்க கட் ஆஃப் மார்க் இந்த மாதிரி இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா அப்போனா என்ன சார் சொல்றீங்க, பிசினா 6000 கம்யூனல் ரேங்க்ல 6981 வரணுமானா இல்லை. ஏன்னா இந்த ஓசிலேயே சில பிசி போயிடுவாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு அந்த 7214 ஃபார்வர்ட் கேஸ்ட்ல இருக்கிறவங்களுக்கு ஒரு 1000 1500 போனால் மீதி இருக்கிற ஒரு 6000 போஸ்ட் இருக்கு இல்லைங்களா. அந்த 6000 போஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா பிசி எம்பிசி எஸ்சி எஸ்டியில் இருக்கிறவங்க தான் உள்ளே இருப்பாங்க. அப்படி பார்க்கும்போது பிசியில் 6981 கூட நீங்கள் ஒரு 1500 கூட கூட்டிடலாம். 8500 ஓவரால் ரேங்க் பிசியில். நீங்கள் ஓவரால் ரேங்க் விட்டுட்டு கம்யூனல் ரேங்க்கில் நீங்கள் ஒரு 8500 கிட்ட வரீங்க அப்படின்னா 8500க்குள்ளே இருந்தீங்கன்னா உங்களுக்கு மெயின் எழுதுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுமாதிரி எம்பிசியில் கம்யூனல் ரேங்க்கில் நீங்கள் 4654 தான் இருக்கணும் இல்லை, அதை தாண்டிய ஒரு 1000 1500 சேர்த்துக்கலாம். அப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் 5250 அல்லது 6000 5900 இந்த மாதிரி கூட இருந்தீங்கன்னா எம்பிசியில் கிடைக்கலாம். அது அந்த டைமில் தான் நம்ம முடிவு பண்ண முடியும் ஓவரால் இதை பார்க்கும்போது. இப்படி தான் எஸ்சிக்கும் 4189ன்றது நீங்கள் ஒரு 5500. ஏன்னா இதை வச்சு நீங்கள் முடிவு பண்ணுங்கள். தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற கம்யூனல் ரேங்க்ல நீங்கள் எங்கே வரீங்க அப்படி பாருங்க. வெறும் கொஸ்டின் மட்டும் வச்சு அழாதீங்க, மன வருத்தம் அடையாதீங்க. ஏன்னா இதில் ஸ்கோப் இருக்குது பாருங்கள் உங்களுக்கு. இப்போ ஒரு ஷெட்யூல்டு காஸ்ட் உமன் இருக்கிறாங்க, 141 ப்ளஸ்ன்னு சொல்கிறோம். 4000 ஓவரால் ரேங்க்கில், ஷெட்யூல்டு காஸ்ட்டில் ஓவரால் ரேங்க்கில் நீங்கள் ஒரு 5000 பேரில் இருக்கிறீங்கன்னா கண்டிப்பாக உள்ளே வந்துடலாம், எக்ஸாமுக்குள்ளே வந்துடலாம் இல்லையா. அதனால் அப்படி நினச்சி நீங்கள் அதை இது பண்ணுங்கள். இதன் அடிப்படையில் பார்க்கும்போது கிளியர் கட்டாக பாருங்கள், சைடில் ஒன்று போட்டுருக்கு பாருங்கள் 150 ப்ளஸ் அப்படின்னு போட்டிருக்கீங்களா. அது என்ன பாருங்கள், அந்த பிசி கிட்ட பாருங்கள். அதாவது ஃபார்வர்ட் கேஸ்ட்டாக அந்த 160 58ன்றதை விட்டுருங்க. அதுக்கு அடுத்தது எங்கே ஆரம்பிக்குது, அந்த இட ஒதுக்கீட்டின் அடிப்படையில் பார்க்கும்போது 150 ப்ளஸ் இருந்தாலே, அதாவது பிசி எம்பிசி எஸ்சி எஸ்டியில் யாராக இருந்தாலும் 150 போட்டிருக்கீங்க ப்ளஸ் ஆர் மைனஸில் இருக்கிறீங்கன்னாலே கண்டிப்பாக உங்களுக்கு மெயின் எக்ஸாம் 2A அதில் கண்டிப்பாக 2Aக்குள்ளே போயிடுவீங்க சரிங்களா. அதனால் சேஃபர் சைடு, அதாவது தனியாக காமிச்சிருக்கு சேஃபர் சைடுன்றது 150 ப்ளஸ். யாரெல்லாம் 150 ப்ளஸ் எடுத்துருக்கீங்களோ அவங்கெல்லாம் கண்ணை மூடிட்டு மெயின் எக்ஸாமுக்கு நீங்கள் படிக்க ஆரம்பிக்கலாம். அதே போல் இந்த கம்யூனல் ரேங்க்கில் கொடுக்குற கட் ஆஃப் மார்க் படி பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 145 ப்ளஸ் இந்த ஃபீமேல் இருக்கிறவங்க. ஏன்னா அவங்களுக்கு இடஒதுக்கீடு வேறு இருக்கு இல்லையா. அதெல்லாம் பேஸ் பண்ணி போகும்போது நீங்கள் 145 ப்ளஸ் ஆர் மைனஸ் வரும்போது உங்களுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால் இதை வச்சுக்கிட்டு நீங்கள், அதனால் ஒரு கட் ஆஃப் மார்க்ன்றது 150 ப்ளஸ் மைனஸ் வச்சுக்கிட்டீங்க. 150 ப்ளஸ் தான் இப்போ சைடில் கொடுத்துருக்கு பாருங்கள். அது இருந்ததுன்னா நீங்கள் எந்த கம்யூனிட்டியாக இருந்தாலும் கவலைப்படாமல் படிக்கலாம். அதாவது எக்ஸப்ட் ஃபார்வர்ட் கேஸ்ட் தவிர பிசி எம்பிசி எஸ்சி எஸ்டியில். இன்னும் இதுக்குள்ளேயே தமிழ் மீடியம்னு ஒன்று இருக்குது, நீங்கள் அதெல்லாம் பார்க்கணும். பிஎஸ்டிஎம்மில் வரும்போது இதோட மார்க்கு குறையும். இப்போ நம்ம போட்டிருக்கோம் இல்லையா, ஃபீமேல் மேலுக்கு போட்டிருக்கிறதுல இது வந்து ஜென்ரலாக கொடுத்துருக்கு. இப்போ நீங்கள் சின்ன இதுலேருந்து இப்போ டிகிரி வரைக்கும் லாஸ்ட்டு பார்த்தீங்க, லாஸ்ட்டு குரூப் 2 மெயின்லேயே பார்த்தீங்கன்னா பிஎஸ்டிஎம் இருந்தவங்களுக்கு கடைசி நாள் வரைக்கும் போஸ்டிங் கிடைச்சிது. ஏகப்பட்ட போஸ்டிங் எடுத்தாங்க. ரொம்ப, அதாவது சாதாரணமாக இங்கிலீஷ் மீடியத்தில் இருந்தவங்களுக்கும் இவங்களுக்கும் கிட்டத்தட்ட 30-40 மார்க்கு குறைவாக இருந்தது, அவங்களுக்குலாம் கிடைச்சிது. அதே போல் பார்த்தீங்கன்னா இப்போ இதில் 10 கேள்விகள் குறையலாம். உதாரணமாக பார்த்தீங்கன்னா இப்போ ஷெட்யூல்டு காஸ்ட் விமன் சொல்கிறோம், ஒரு 141 எடுத்தால் போதுன்னு சொல்கிறோம். அவங்க பிஎஸ்டிஎம் இருந்ததுன்னா 135 131 132 133 இருந்தால் கூட உள்ளே வந்துடலாம். ஸோ பிஎஸ்டிஎம்மும் இங்கே ப்ளே பண்ணும், அதை நினச்சிக்கோங்க. அதே மாதிரி எம்பிசியில் இருக்காங்க ஒருத்தவங்க 147 கொடுத்துருக்குறோம் ஃபீமேலுக்கு, அவங்க அப்படியே 10 குறைச்சிக்கலாம். 137 138க்கு வந்தால் கூட பிஎஸ்டிஎம் இருந்தா. ஸோ பிஎஸ்டிஎம் இருக்கிறவங்க இந்த கட் ஆஃப் மார்க்லேருந்து ஒரு 10 குறைச்சிக்கலாம். உங்கள் கம்யூனிட்டி கிட்ட இருக்கிறதுலேருந்து ஒரு 10 குறைச்சிக்கலாம். குறைச்சிக்கிட்டு நீங்கள் அந்த 10 கேள்வி குறைச்சாலும் செய்யலாம். அதனால் ஓவராலாக பார்க்காம உங்கள் கம்யூனல் பாருங்க, உங்களுடைய பிஎஸ்டிஎம்மை பாருங்கள், உங்களுடைய ஃபிசிக்கலி சேலஞ்சடா அதை பாருங்கள், டெஸ்டிடியூட் விடோவா இன்னும் குறையும்.
இல்லையா? பிசிஎம் முஸ்லீமா? இப்போ கொடுத்துருக்க பிசிக்கு தான் நம்ம கொடுத்துருக்கோம் 150 148. இதே பிசிஎம் முஸ்லீமாக இருந்தால் ஜென்ஸுக்கு 145 கூட வரலாம், லேடிஸ்க்கு 140லே வரலாம். பிசிஎம் முஸ்லீம்க்கு 140 135 லேடிஸ்க்கு வரலாம் பிசி முஸ்லீம்லாம். ஸோ உங்களுடைய கம்யூனல், உங்களுடைய கேட்டகரி இல்லைங்களா, இதெல்லாம் வச்சு தான் இந்த கட் ஆஃப் மார்க்கை நம்ம முடிவு பண்ணோம். ஓவராலாக வெறும் கொஸ்டின் இவ்வளோ போட்டிருந்தா அப்படின்னு நினைக்காதீங்க. இதெல்லாம் கொஞ்சம் அனலைஸ் பண்ணிக்கிட்டு இதன் அடிப்படையில், ஏன்னா காலத்தை விட்டக்கூடாது. ரிசல்ட் வந்து படிச்சுலாம் மெயின் எக்ஸாமாக பாஸ் பண்ண முடியாது. இப்பயே உங்களுக்கு வருதுன்னு நினச்சிட்டு படிங்க. படிக்கிறது எதுவும் வீண் போகாது இல்லையா? அப்படியே வரலன்னா அடுத்து வரப்போகிற குரூப் 2க்கோ, அடுத்து வர்ற குரூப் 4க்கோ, குரூப் 1க்கோ எதுக்கோ பயன்படுத்திக்க போகிறோம். கற்றல் ஒன்றும் பொய்க்கிலாய் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அதனால் கற்பது எதுவும் இதாகுது, அறிவு அற்றம் காக்கும் கருவி. அதனால் கண்டிப்பாக இந்த படிக்கிறது வீண் போகாதுங்க. அதனால் வந்து தைரியமாக படிங்க. உங்களுக்கு வருதுன்னு நினச்சி படிங்க, பாசிட்டிவாக நினைங்களா. ஏன் அதுக்குள்ளே நீங்களே இது பண்ணிக்கிறீங்க? உங்களுடைய கம்யூனல், உங்களுடைய கோட்டா, அந்த மாதிரி சொன்ன இல்லையா, ஃபிசிக்கலி சேலஞ்சு, டெஸ்டிடியூட் விடோ, எக்ஸ் சர்வீஸ் மேன், இந்த மாதிரி இருக்கிறவங்களாம் கட் ஆஃப் மார்க் இப்போ கொடுத்துருக்க கேள்விகளோட இன்னும் 10-15 கேள்விகளை நீங்கள் குறைவாக பண்ணியிருந்தால் கூட கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க. ஸோ கவலையை மறங்க, முடிஞ்சிருச்சு. பாஸ்ட் இஸ் பாஸ்ட்னு போங்க. அடுத்து அதாவது விழுவது முக்கியம் இல்லை, விழுந்து எழுந்திருக்கிறது தான் முக்கியம்னு சொல்கிறோம் இல்லையா? அதனால் வந்து பாருங்கள், அலைகள் எப்படி எழுந்து எழுந்து ஆர்ப்பரித்து விழுந்தாலும் திரும்ப எழுது, அதுபோல் மீண்டும் எழுங்க. அழறதை விடுங்க, அலைகள் போல் எழுங்க. அதனால் நம்பிக்கையோட அடுத்தடுத்து படிங்க. ஓகே, ஏதோ முடிஞ்சதை இது ஆல்மோஸ்ட் ஒரு இந்த ஃபீல்டு எக்ஸ்பீரியன்ஸை வச்சு இதை சொல்கிறோம். இது மோர் ஆர் லெஸ் கொஞ்சம் கிட்ட நியராக இருக்கலாம். அது ஒரு அசம்ஷன் தான், பட் இந்த அசம்ஷனுக்கும் இதுக்கும் பெரிய வேறுபாடுகள் இருக்காது, கொஞ்சம் நியரஸ்ட் வேறுபாடுகள் வரலாம். அதனால் ஓரளவுக்கு மாணவர்கள், வருத்தத்தில் இருக்கிற மாணவர்களுக்காக இந்த வீடியோவை போடுறோம். இதில் எந்த உங்களுக்கே தெரியும், ஆர்ஃபன் ஸ்டடி சென்டர்ன்றது வியாபார நோக்கத்தில் செய்கிற எதுவுமே கிடையாது. இதில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதை பண்ணுங்கள், ஆன்லைன் கிளாஸுக்கு சேருங்க, இதெல்லாம் சொல்கிறது கிடையாது. இது முழுக்க முழுக்க சேவ் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு தாரக மந்திரம் தான். ஸோ சேவ் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸு. அதே நேரத்தில் இது மாதிரி மனக்கவலையாக இருக்கக்கூடிய மாணவர்களை அதிலிருந்து மீட்டெடுக்கிறது தான் எங்களுடைய மிக முக்கியமான வேலை. அதனால் எந்த மாணவர்களும் இதுக்காக அழகிறதோ, கண்கலங்கிறதோ, இல்லை டிஎன்பிசியை வேணான்னு ஒதுங்கிறதோ கூடாது. வெற்றி ஒரு நாள் நம்மை அடைந்து தரும், சரிங்களா? அப்போ நீங்கள் பாடுவீங்க, வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும் அப்படின்னு சொல்லுவீங்க, சரியா? அதனால் பாருங்கள், உங்களுடைய கமெண்ட்டை மட்டும், இது யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கமெண்ட்டை மட்டும் பாஸ் பண்ணுங்கள். மகிழ்ச்சியோட மெயின் எக்ஸாம் அப்படிங்க. ஆல் தி பெஸ்ட். எல்லோருக்கும் எங்களது ஆசீர்வாதங்கள். தேங்க்யூ.